கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கின்றேன். இரட்டிப்பான பலனை அல்லது ஆசீர்வாதத்தை பெற என்ன வழி என்று பலர் என்னிடத்தில் கேட்பது உண்டு. ஏசாயாவின் புஸ்தகம் 61 அதிகாரம் 1-7 வாக்கியங்களை நீங்கள் கவனமாய் வாசித்து பாருங்கள். அதில் 7வது வாக்கியத்திலே உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும், இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள் என்கிற 2 வார்த்தை வருகிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற நானும் நீங்களும் வாஞ்சிக்கிறோம். இரட்டிப்பான அந்த ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு என்ன காரியம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஒபேதியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். யாத்ரா 3 அதிகாரம் 21 பாருங்கள். இந்த ஏசாயா 61 அதிகாரம் 1-7 வரை வாசித்தால் ஜனங்களை ஆண்டவர் சீர்படுத்துகிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருகிறார். அங்கே உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில வெட்கத்துக்கு பதிலாக பலனை கொடுக்கிறார், லட்சிக்கு பதிலாக சந்தோஷத்தை தருகிறார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 அதிகாரம் 9-12 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். எலியா எலிசாவின் வாழ்வு அங்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எலிசா அங்கே இரட்டிப்பான அபிஷேகத்தை, ஆவியின் வல்லமையை பெற்ற விதத்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 2 காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலாவதாக, இந்த இரட்டிப்பான அந்த ஆசீர்வாதத்தை, அந்த வல்லமையை பெற நம்முடைய வாழ்க்கையில என்ன வழி, அதை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால், ஹவு கேன் யூ கனெக்ட் டு த டபுள் என்று சொல்லலாம். இந்த இரட்டிப்பாக பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக ஏசாயா அங்கே 11 அதிகாரம் 1-2 வாசித்தால், பரிசுத்த ஆவியானவர் அல்லது தேவ ஆவியானவர் நம்மேல் அமரும் பொழுது நாம் இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். தேவனுடைய கரம் என் மேலே, உங்கள் மேலே அது இருக்கும் பொழுது இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். அப்போஸ்தலர் நடபடி 13 அதிகாரம் 1-2 வாசித்தால், ஜெபத்திலே நாம் தரித்திருக்கும் பொழுது உண்மையாகவே அந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தின் வல்லமையை பெறுகிறோம். அருமையானவர்களே, நாம் ஜெபத்திலே தரித்திருக்கும் பொழுது, ஆவியானுடைய நிறைவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அல்லது நிறைவுக்குள் வாழும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறுவதற்குரிய இணைப்பை அல்லது அந்த கனெக்ஷனை பெறுகிறோம். 2வதாக, ஹவு டு ஐ ரிசீவ் த டபுள்? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரட்டிப்பான நிலையை பெற சில காரியங்களை நாம் செய்ய வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய பக்கத்திலிருந்து பல காரியங்களை செய்வார். நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ரட்சிப்பிலே ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியங்கள் ஏராளம் உண்டு. நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் ஆண்டவர், ஆனால் அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதம், அபிஷேகத்தை எப்படி பெறலாம்? அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே டோன்ட் செட்டில் ஃபார் லெஸ் என்று சொல்வார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே கொஞ்சத்தை நாம் பெற்று அதிலே திருப்தி அடைந்து விடக்கூடாது. அநேகருடைய வாழ்க்கையிலே சின்ன சின்ன காரியங்களை பெற்றவுடனே அதிலே அவர்கள் திருப்தி அடைந்து அங்கேயே அவர்கள் கூடாரம் போட்டு வாழ்ந்து விடுகிறார்கள். ஆனால் எலிசா அப்படி அல்ல. உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வல்லமையை போல எனக்கு 2 மடங்கு தேவை என்று சொல்லி அவன் தொடர்ந்து அதிலே செயல்படுகிறதை காண முடிகிறது. அடுத்ததாக, இந்த இரட்டிப்பான நிறைவை அல்லது ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தியாகம் பண்ண, நம்முடைய வாழ்க்கையிலே விலைக்கரையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். பி ரெடி டு சாக்ரிஃபைஸ் என்று சொல்லி ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே வருகிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கென்று, ஆண்டவருடைய மகிமைக்கென்று, அவருடைய ஆசீர்வாதத்துக்கென்று விலைக்கரையும் கொடுக்க அவர்கள் தயங்குகிறார்கள். மீட்பு இலவசம். ஆனால் மற்ற காரியங்களை நாம் செய்ய பெற நம்முடைய வாழ்க்கையில விலைக்கரையும் கொடுக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசுவானவரே சொன்னார், சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றி என்று சொன்னார்.
அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வத்திற்காக, தெய்வ ராஜ்யத்துக்காக என்ன விலை குறைய கொடுத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே இந்த இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையாகவே ஒரு கமிட்டட் ஃபாலோவராக நாம் காணப்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். ஆகவே ரோமர்கள் நிருபத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே 8ஆம் அதிகாரத்திலே 35வது வாக்கியத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உமது நிமித்தம் எந்நேரம் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஆகவே கமிட்டட் ஃபாலோவராக என்ன நடந்தாலும் என் தெய்வமாகிய அவரை இயேசுவை பின்பற்றுவேன் என்கிற அந்த கமிட்டட் ஃபாலோவராக மாற வேண்டும். அது மாத்திரமா? எபிரேயர் நிருபத்திலே 11ஆம் அதிகாரத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நான் வாசிக்கிறேன். அந்த 11ஆம் அதிகாரத்திலே 6வது வாக்கியம் சொல்கிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தோடு எதிர்பார்ப்போடு வாழும் பொழுது ஆண்டவர் மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான அபிஷேகத்தை தருகிறார், இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருகிறவராயிருக்கிறார். ஆகவே எலிசாவை போல அந்த வாஞ்சியோடு செயல்படுவோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பிரார்த்தனை செய்வோம். ஜீவனுள்ள பிதாவே, இரட்டிப்பான ஆசீர்வாதம் அபிஷேகத்துக்காக மக்கள் காத்திருந்து வாஞ்சித்து அவர்கள் ஜெபிப்பதை நீர் அறிந்திருக்கிறேன். நாங்கள் இதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் திருமறையிலிருந்து கற்றுக்கொண்டோம். என்னையும் எங்களை இரட்டிப்பான ஆசீர்வாதங்களில் நான் நிரப்பும், இரட்டிப்பான அபிஷேகத்தினால் நிரப்பும். இந்த செய்தியை கேட்கிற மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.